அனைவருக்கும் வணக்கம். இந்திய தேசத்தின் பெண்கள் உலக கோப்பையை கைகளிலே உயர்த்தி பிடித்திருப்பதை காண கண்கள் கோடி வேண்டும். ஆம், கண்கொள்ளாத காண கிடைக்காத அந்த அற்புத சாதனை உலக சரித்திரத்திலே முத்திரை பதித்திருக்கின்ற அந்த மாபெரும் கொண்டாட்டம், உலக மகளிர் கிரிக்கெட்டிலே மகத்தான சாதனை, பாரத தேசத்திற்கு மகுடம் சூட்டிய நம் தேசத்தின் மகள்களை கொண்டாடி கொண்டிருக்கின்ற இந்த மகிழ்ச்சியான தருணத்திலே நம்முடைய தலையிலே இடி இறங்கியதைப் போல ஒரு பேரதிர்ச்சி. மதுரை மாணவியை கடத்தி கூட்டு பலாத்காரம் கோவையிலே அரங்கேறி இருக்கிறது. போதை ஆசாமிகளினுடைய அட்டுழியம், அராஜகம். தமிழகத்திலே சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளது என அரசிற்கு தொடர்ந்து மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர், வருங்கால முதலமைச்சர் புரட்சி தமிழர் எத்தனை முறை சட்டமன்றத்திலும் மக்கள் மன்றத்திலும் எச்சரிக்கை மணி அடித்தாலும் ஆட்சியாளர்கள் அதற்கெல்லாம் தீர்வு காண அக்கறை கொண்டவர்களாக இல்லை என்பதுதான் இந்த தொடர் துயர சம்பவங்கள் அரங்கேற்றப்பட்டு வருவதற்கு காரணம். ஆம், இன்றைக்கு கோவையிலே காரில் அமர்ந்திருந்து பேசிக் கொண்டிருந்த மதுரையைச் சேர்ந்த கல்லூரி மாணவியை கத்தி முனையிலே கடத்தி போதை ஆசாமிகள் மூவர் கூட்டு பலாத்காரம், பாலியல் பலாத்காரம் செய்த சம்பவம் கடும் அதிர்ச்சியையும் கவலையும் ஏற்படுத்தி இருக்கிறது. ஆகவே தமிழகத்திலே சட்டம் ஒழுங்கென்றால் என்ன என்று கேட்கிற அளவிலேதான் இன்றைய நிலைமை அமைந்திருக்கிறது. ஆகவே நாம் இன்றைக்கு பார்க்கிறோம், இதற்கெல்லாம் தீர்வு காண அக்கறை கொண்டவர்களாக இந்த ஆட்சியாளர்கள் இல்லை என்பதுதான் இந்த தொடர் துயர சம்பவங்கள் தமிழ்நாட்டிலே அரங்கேற்றப்பட்டு வருகிறது. இது குறித்து கொஞ்சமும் ஆட்சியாளர்கள் கவலை கொண்டதாக தெரியவில்லை. பெண் இனத்தை தெய்வத்திற்கு சமமாக இணையாக வணங்கும் தமிழர் பண்பாடு, ஆனால் ஆட்சியாளர்களின் அக்கறையின்மையால் இன்றைக்கு தமிழகம் தரணியிலே தலைகுனிந்து நிற்கிறதே. இந்த வேதனையான துயர சம்பவம் நம் நெஞ்சை பதபதைக்க வைக்கின்றது. இன்றைக்கு இந்த தொடர் துயர சம்பவங்கள் அரங்கேற்றப்பட்டு வருவதற்கு முடிவுரை எழுதிட புரட்சி தமிழர் எடப்பாடியார் தலைமையிலே மீண்டும் மக்களாட்சி மலரச் செய்திட உறுதியேற்று உடனே களத்திற்கு செல்வோம், வெற்றி வாகை சூடுவோம் என சூளுரைத்து, இந்த பாலியல் பலாத்கார சம்பவம் நம் கலாச்சார சீர்கேடு, பண்பாடு சீர்கேடு, நம் தமிழ் இனத்திற்கே தலைகுனிவு ஏற்பட்டிருக்கிறது. உலக அளவிலே உலக சாதனை படைத்து வருகிற நம் பிள்ளைகள், பெண்கள், மகளிர்கள் கிரிக்கெட் போட்டியிலே உலக சாதனை, கபடி போட்டியிலே உலக சாதனை. ஆனால் இன்றைக்கு தாய் தமிழ்நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிற இந்த ஆட்சியாளர்கள் பாலியல் பலாத்காரத்தை தடுக்க தவறியதிலே உலக சாதனை படைத்திருப்பது வேதனையின் உச்சம். இதற்கு முடிவுரை எழுதிட நாம் முடிவு எடுக்க வேண்டிய தருணம் இது என்று கூறி வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.